ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாளா பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒரே கையெழுத்துல முடிச்சிட்டான். பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஓகே. நீங்க போங்க. என்ன மும்முர்த்திகளே, ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க தான் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிருப்பீங்க. இப்பதானே நீங்க முதலா வாங்குறீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. பழகிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஒருத்தன் காலங்காத்தால போன் பண்ணி எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னா அது அப்படியே நம்பிடுவீங்களா? கொஞ்சமாச்சு சென்ஸ் வேணா? நான் எங்க அம்மாக்கு தெரியாம மேரேஜ் பண்றேனா இல்ல டெய்லர் தான் அவங்க வீட்டுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிடுவாளா? என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கு நாங்க சாட்சி கையெழுத்து போட வந்தோம். சரி, அதை வச்சு கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஒண்ணு நான் விளையாட்டுத்தனமா சொன்னதை நம்பி இப்படி தெருவா சுத்திருக்கீங்க. ஐயோ பாவம் இல்ல. என்ன மாமா? மாப்ள, அறிவில்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டா இப்படிதான் தெருவா சுத்த வேண்டியது இருக்கும் மாப்ள. இப்போ நான் சொன்னேன்னு அடுத்த தடவை நான் போன் பண்ணி எனக்கு மேரேஜ்னு சொன்னா நம்பி வராம மட்டும் இருந்துடாதீங்க. நான் டெய்லர் கழுத்துல தாலி கட்டினா கட்டிடுவேன். ஏன்னா எல்லாம் என் மூட பொறுத்து இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அண்ணியாரே. நான் வரட்டா? செல்லகுட்டி நான் வரேன். போமாமா போட்டே. அனு நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அபி பத்தின என் சந்தேகம் தீர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நீதான் அருள் புரியணும் தாயே. கிளம்பலாமா? வாங்க நவகிரகம் சுத்திட்டு போலாம்.
என்ன தேவானே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் கமலா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நானே. உங்களை வீட்லயே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். கோவில்ல பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு கமலா? நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் நல்ல வசதியானவரு. அவர் பையன் பேங்க்ல வேலை பாக்குறாரு. அந்த பையன் உங்க பொண்ணு அபிய எங்கேயோ பாத்துருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. அவரு வீட்ல போய் சொல்லிருப்பார் போல. அவங்களும் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதான் இத பத்தி உங்ககிட்ட பேச வரலான்னு இருந்தேன். நல்ல குடும்பம். அபி அந்த வீட்டுக்கு மருமகளா போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீ மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, இன்னைக்கே பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். அது வந்து தேவனே, நீ வர சொல்லுமா, பார்க்கலாம். சரிண்ணே, அப்ப இன்னைக்கு ஈவினிங்கே அவங்கள வர சொல்றேன். வரேண்ணே. வர தேவானே. தேவனே, நீ ஏன் தயங்குறேன்னு நல்லா தெரியுது. நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. இல்லங்க, சஞ்சீவ் தம்பி கிட்ட அத பத்தி ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா அது சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காது தேவனே. சஞ்சீவ் தம்பி காதலிக்கிறது நம்ம பொண்ணு கிடையாது, அது வேற பொண்ணு. புரியுதா? இதை உன் மண்டையில நல்லா ஏத்திக்க. நம்ம பொண்ணுக்கு நல்ல வரன் வந்திருக்கு, அதை எப்படி நல்லா முடிக்கிறதுன்னு பாப்போமே. சரியா? வா பேசாம. ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம்? அபி கல்யாணம் நின்னு போச்சு. அந்த கவலையில வீட்ல அபி கல்யாணத்தை பத்தி பேச பயப்படுறாங்க. நீங்க வந்து சொன்னாதான் அப்பா அம்மா கேட்பாங்கன்னு சொன்னேன். அதனாலதாம்மா பேசுனேன். நீ உன் தங்கச்சிக்காக இவ்ளோ கஷ்டப்படுறத பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேம்மா. வரேன். பார்ட்னர், பயங்கரமான ஆளு நீங்க. சஞ்சீவ் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே அபி கல்யாணத்தை முடிக்க பிளான் பண்ணிட்டீங்க. சஞ்சீவுக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு அபிய வச்சு நான் அவனுக்கு செக் வைக்கிறேன் பாருங்க. அனு, அபி. என்னப்பா, என்ன விஷயம்? அனு, அபிக்கு ஒரு வரன் வந்திருக்குமா? ஓஹோ, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கோயில்ல நம்ம தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தரை பார்த்தோம். அவங்க அபிக்கு ஒரு நல்ல வரன் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பையன் அபியை எங்கேயோ பார்த்துருக்கானா, பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சான். அதான் பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க. நானும் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டோம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பொண்ணு பார்க்க வர போறாங்க குடும்பத்தோட. அப்பா, எனக்கு மேரேஜ் ஆகி போகும்போது அபியும் மேரேஜ் ஆகி போனா அது எனக்கு தான்ப்பா முதல் சந்தோஷம். இந்த பாருமா, 2 பேருமே நல்ல குடும்பத்துல வாக்குப்பட்டு போனோம் தான் எங்க 2 பேரோட ஆசையுமே. தேவனே, அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்துரும். இவ கல்யாணமும் முடிஞ்சிரும். இவ எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிட்டோம், நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பொண்ணு பார்க்க வர போறாங்க. ஓ, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிக்கிற? வரவருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
அந்த அளவுக்கு நான் விட்டுருவேனா? நீ என்னோட டெய்லர். நான் உனக்கு தாலி கட்டலனாலும் நீ எனக்கு தான் சொந்தம். அது எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. நான் அதுக்கு சிரிக்கல. காலையில அண்ணிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன்ல, அதுக்கான ரியாக்ஷன் இன்னும் காணும்னு பார்த்தேன். ரியாக்ஷன் வந்துருச்சு. சும்மா நீ எங்க அக்காவையே குறை சொல்லாத. ஆ, மாப்பிள்ளை விஷயமா பேசிட்டு வந்ததே அம்மா அப்பா. பார்த்துட்டு வந்தது உங்க அம்மா அப்பாவே இருந்தாலும் பார்க்க வச்சது உங்க அக்காவா தான் இருக்கும். சரி, அதை விடு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. காஃபி கொடுக்க சொன்னா போய் கொடு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? வாங்க. தெய்வானே, என்னங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா. வாமா. வந்துட்டேங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா. இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. வாமா. இவதான் என் மூத்த பொண்ணு அனு. லாயரா இருக்கா. இவங்களதான் தெரியுமே. தெரியுங்களா? எப்படி? ஐயோ, தெரியாம உளறிட்டமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அது அவங்க ஃபேமஸ் லாயர் இல்லையா, தெரியாம எப்படி இருக்கும்? அதான் தெரியும்னு சொன்னேன். ஓஹோ. சரி, பொண்ணு வர சொல்லுங்க. ஆமா ஆமா, வர சொல்லுங்க வர சொல்லுங்க. தெய்வானே, போமா, அப்படியே கூட்டு வா. பொண்ணு பாருடா. என்னம்மா, பொண்ணு ரொம்ப குள்ளமா இருக்கு. கண்ணாடி போட்டு பாருடா. பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. குடுமா. வணக்கம். இந்த காஃபி குடி எல்லாருக்கும். சும்மா இருடா, மானத்தை வாங்காத. காஃபிமா. ஸ்டைல் நல்லா இருக்குன்னு தானே பாக்குறீங்க? ஆக்சுவலா நான் குணால் மாதிரி தான் வச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் தான் ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸம்மா இருக்கணும்ல.
அபி காஃபி சூப்பர். எங்க அம்மா விட ரொம்ப ரொம்ப நல்லாவே காஃபி போடுறீங்க. டேய், இது ரொம்ப முக்கியம். வாய் வச்சு சும்மா இரு. நாங்க பொண்ணை பிடிச்சு போய் தான் உங்க பொண்ணையே பார்க்க வந்திருக்கோம். நீங்க உங்க சம்மதத்தை சொல்லிட்டீங்கன்னா நிச்சய தேதி குறிச்சிடலாம். ஐயோ, சஞ்சீவ் எப்போ வருவான்னு தெரியலையே. பா, எதுக்குப்பா யோசிக்கிறீங்க? நல்ல குடும்பம், மாப்பிள்ள நல்லா இருக்காரு, சரின்னு சொல்ல வேண்டியதானே? அனு, அபி கிட்ட ஒரு வார்த்தை. மாப்பிள்ளைய வேணா அபி கூட பேச சொல்லுவோம், அதுக்கப்புறம் வேணா முடிவு பண்ணிப்போம். நான் அவங்க கூட பேசிட்டா அவங்களால என்ன அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியுமா? அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். டேய், கேள்வி பதில் போட்டியா நடக்குது, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அங்கிள் பேசுங்க. பேசிடுவோம். வாங்க. அபி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வெரி நைஸ்.